மனதை அணுகும் முறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஜனநாயகத்தின் பேக்போன், முதுகெலும்பு மக்கள் தொகை. ஜனநாயகத்தின் சாபக்கேடும் மக்கள் தொகை தாங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனநாயகம் என்ன சொல்லுது? பெரும்பான்மை மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 100 பேரை அதிகாரம் பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். அப்போ 51 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதிகாரம் பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும் இல்லையா? ஆனா நிதர்சனம் என்ன, ரியாலிட்டி என்ன? 5 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஓட்டர்ஸை 5ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 20 பேரா 5ஆ பிரிச்சுக்கிறாங்க. அதுல 21 பேர் யார் ஆதரவு பெறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க, அதிகாரம் பண்றாங்க. 51 பேர் ஆதரவு தெரிவிச்சாதான் ஜனநாயகம். ஆனா இங்க 5 பேர் போட்டி போட்டு அந்த 100 பிரிச்சு அதுல 21 பேர் ஆதரவு பெற்றவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. 79 பேர் அவங்கள விரும்பா கட்டியும் 21 பேர் ஆதரவோட அந்த 100 பேரை ஆட்சி அதிகாரம் பண்றாங்க. இதுதான் ஜனநாயகமா? சைனாவை எடுத்துக்கோங்களேன். கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க. அது கம்யூனிஸ்ட் நாடும் இல்லை, ஜனநாயக நாடும் இல்லைங்க. அது ஒரு கட்சி ஆட்சி முறை உள்ள நாடு. ஒரு கட்சி ஆட்சி முறைன்னு சொல்றதை விட அது மன்னராட்சின்னு சொல்லலாம். அதுவே அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. அமெரிக்கால 2 கட்சி ஆட்சி முறை. ஆனா இந்தியால 18 வயசு நிரம்பிய யாருமே ஓட்டும் போடலாம், கட்சியும் ஆரம்பிக்கலாம், எலெக்ஷன்லையும் நிக்கலாம். என்னுடைய ஜப்பான் நண்பர் ஒரு கேள்வி என்ன கேட்டாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்களா, இல்லை ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை வைத்து இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை வச்சு இந்தியர்களை அடிமைப்படுத்தினாங்கிற கூற்று தான் சரி இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கோடி இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆங்கிலேயர்கள் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 1000 பேர் இல்ல 10,000 பேர். சரி, நம்ம 10,000 பேர்னு வச்சுக்கலாம். 10,000 ஆங்கிலேயர்கள் 1 கோடி இந்தியர்களை அடிமையாக்க முடியுமா? பிராக்டிக்கலா அது சான்ஸே இல்லை. அதுக்காக அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் பேராசை கொண்ட, அதிகார ஆசை கொண்ட இந்தியர்களை அவங்களுக்கு கீழே வேலைக்கு வச்சு இந்தியர்கள் மூலமாக இந்தியர்களை அடிமைப்படுத்தினார்கள், அதிகாரம் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். இதே டெக்னிக்கை தான், இதே ஸ்ட்ராட்டஜியை தான் உலக நாடுகள், குறிப்பா சைனா பின்பற்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல அங்க இருக்கிற தொழில்களை, அதற்கான டெக்னாலஜியை கொடுத்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்தை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாட்டு மக்களை அங்க அனுப்பி குடியேற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா சைனா பொருளாதாரத்திலையும் மக்கள் தொகையிலையும் சமமா தாங்க இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை விட ஒரு படி கீழே தான் சைனா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட ஃபுல் சப்போர்ட்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் உலகத்திலே நம்பர் 2 பொருளாதார நாடு. $19 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட நாடு சைனா. நம்மளுடைய நாடு வெறும் $4 டிரில்லியன் தான். பல மடங்கு அவங்க பொருளாதாரத்துல முன்னேறி இருக்காங்க. மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2023 இந்தியா சைனாவை முந்திடுச்சுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 2011 தான் நம்ம லாஸ்டா சென்செக்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரியில தான், 2026 ஜனவரி தான் சென்செக்ஸ் எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகாரப்பூர்வமா நாம சைனாவை மக்கள் தொகையில முந்திட்டோமா இல்லையான்றது நமக்கு தெரியும். சைனாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்தியாவில இருக்கிற மாதிரி பல கட்சி ஆட்சி முறை இல்லை. அங்க இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான், மன்னராட்சி தான். அதனால அதிகாரத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரத்திலையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க தான் உலகத்திலே நம்பர் 2 பொருளாதார நாடு. 19 டிரில்லியன் பொருளாதாரம். அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே மக்கள் தொகை தாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. அதனாலதான் அவங்க 2021 3 குழந்தைய பெற்றுக்க சொன்னாங்க. இப்போ 2025, 26 அதாவது ஜனவரியில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு படி மேல போய் காண்டம்ஸ் மற்றும் கருத்தடை சாதனங்களுக்கு வரிய விதிச்சிருக்காங்க. ஸோ இன்டைரக்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் பிள்ளைகளை பெற்றுக்குங்க அப்படின்னு மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் அவங்க உலகத்தை ஆளணும். எப்படி ஒரு காலத்துல ஆங்கிலேயர்கள் உலகத்தை ஆண்டாங்களோ அதே மாதிரி சைனா ஆளணும் விருப்பப்படுது. அதுக்கு இருக்கிற இப்போ ஒரு பெரிய தடையே அந்த மக்கள் தொகை தான், குறிப்பா இளைஞர்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகம்.
சைனால இளைஞர்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது, முதியவர்களுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதனாலதான் அவங்க மக்கள் தொகை மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்க உலகத்தை ஆளணும்னா அவங்களுக்கு இளைஞர்கள் தேவை. ஜனநாயகத்தின் முதுகெலும்பு மக்கள் தொகை, ஜனநாயகத்தின் சாபக்கேடும் மக்கள் தொகை தான். எந்த மக்கள் கிட்ட ஒற்றுமை இருக்கோ அந்த மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்துல இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 79 பேர் விரும்பாக்கட்டியும் 21 மக்கள் ஒற்றுமையா ஒருத்தரை ஆதரிச்சா அவர் தான் அந்த மற்ற 100 பேரையும் ஆட்சி அதிகாரம் பண்ணுவார். ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கணும்னா மக்கள் கிட்ட ஒற்றுமை இருக்கணும். அப்பதான் ஜனநாயகத்துக்கான உண்மையான பலனை ஜனநாயகம் ஃபாலோ பண்ற நாடுகள், குறிப்பா இந்தியா, அனுபவிக்க முடியும். ஜனநாயகத்துக்கான முதுகெலும்பு மக்கள் தொகை, மக்கள் கிட்ட இருக்கிற ஒற்றுமை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.